திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை பாமக தலைமை நிர்வாக குழுவினர் சந்தித்து பேசி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். இந்த சந்திப்பில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? இந்த சந்திப்பில் எது குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளை முடிவு செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாமகவிற்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு. இந்த ஓட்டு வங்கி பெறுவதற்காக அதிமுக மற்றும் பாஜக தொடர்ந்து தீவிர முயற்சிகள் எடுத்துட்டு இருக்க தகவல் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்துல திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை நிர்வாக குழு கூட்டம், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில கௌரவ தலைவர் கோக்காமணி உள்ளிட்ட மொத்தம் 19 பேர் இந்த தலைமை நிர்வாக கூட்டத்தில் பேச போறாங்க. இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி, இவங்களோட கருத்துக்கள் கேட்டு பெறுவதற்கான கூட்டம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கு. இதுவரைக்கும் இந்த கூட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, வழக்கறிஞர் பாலு, வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி, பேராசிரியர் தீவன், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மாநில பொருளாளர் திலகபாமா இந்த நேரம் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல தலைமை நிர்வாக குழு கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் தொடங்க போது இந்த கூட்டத்துல முதல் கட்டமாக இவங்களோட தலைமை நிர்வாக குழுவோட கருத்துக்களை கேட்க போறாங்க. அதை பத்தினா ஒரு பக்கம் பாஜக கூட போறாங்களா, அடுத்த கட்டம் பத்தினா அதிமுகவுக்கும் அழைப்பு வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி, இதற்கான முடிவு எடுக்க இன்னும் சற்று நேரத்துல தைலாபுரம் தோட்டத்தில் இந்த கூட்டம் தொடங்க போகுது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.